வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பாங் வெர்சஸ் செத் ரோலன்ஸுக்குள்ள ஒரு நான் டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய பியூட கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க WWE. மற்றும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் ஓஜிக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகள் இதன் மூலிமா தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற ஒரு மேட்சாக ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பாங் அண்ட் செத் ரோலன்ஸ் மேட்ச் வந்துடுச்சு. இதோடைய ஆரம்ப கட்டத்தை பார்த்தீங்கன்னா WWE வந்து சிஎம் பாங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போனோம். பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை வந்து வார் கேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நாங்கள் 4 பேரே அந்த 5 பேரை ஓட விட்டுருவோம், சிஎம் பாங் வேண்டாம் அப்படின்னு தான் பார்லிமெண்ட் இருந்தார். பட் ஆனால் பால் தான் பார்த்தீங்கன்னா நான் பாரு ரோமன் ஐயா, இது என் ஃப்ரெண்ட் ஐயா, நம்ம டீமுக்குள்ளே சேர்ந்து போய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலையா சொன்னதுனால தான் ரோமன் ஐயாவும் கேட்டார். அது ஒரு ஃப்ளாஷ்பேக், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறமா அந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் கூட சிஎம் பாங்கை டீக்ரேட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணார். சிஎம் பாங்கோட ஹெல்ப்போட அன்னைக்கு எலிமினேஷன் சர்வீஸ் சீரிஸ் வார் கேமை வெற்றி பெற்று 2 பேரும் கை கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு தனி கதை தான். ஆனால் ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸுக்கு எலிமினேட் ஆவதுக்கு ஒரு முக்கிய காரணம் யார்? சிஎம் பாங். எஸ், சிஎம் பாங் செத் ரோலன்ஸையும் ரோமன் ரெயின்ஸையும் ஒரே நேரத்தில் எலிமினேட் பண்ணார். ஸோ அதில் வந்து ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணிட்டார். ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் எந்த அளவுக்கு அந்நியமாக இருக்கிறாரோ அதை விட அதிகமாக சிஎம் பாங்கிட்ட இருக்கார். ஸோ ஒரு பொசசிவ்னஸ் உருவாகியிருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறத காட்டிலும் செத் ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்குது. ஏன்னா இந்த கருத்து இப்போ மட்டும் இல்லை, ஆதி காலத்தில் ஷீல்டுலேருந்தே இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாண்டிங் 2024 ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த செத் ரோலன்ஸ். ஸோ அந்த கோவம் ரோமன் ரெயின்ஸ்க்கு இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் செத் ரோலன்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸை கண்டாலே பிடிக்காது. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எப்போ என் முன்னாடி நீ நின்றாலும் உன்னை நான் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவேன், உன்னுடைய மண்டை வந்து தரையில் இருக்கும், நான் ஸ்க்ரோம்ஸ்லாம் போட்டு உன்னை பெரிய இன்ஜுரி ஆக்குவேன். அதே மாதிரி தான் ராயல் ரம்பில் படு பயங்கரமாக அட்டாக் பண்ணி ரோமன் ரெயின்ஸை கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போனாங்க. இது ஒரு ஸ்கிரிப்ட், கரெக்டு தானே? அப்படி பயங்கரமாக செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணார். இப்போது டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் பக்கமும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பகையாளி ஆகிட்டார். சிஎம் பாங்குக்கு ரோமன் ரெயின்ஸ் பக்கம் சண்டை கிடையாது. ஆனால் செத் ரோலன்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸையும் பிடிக்கல, சிஎம் பாங்கையும் பிடிக்கல. இப்போது இதை வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக 3 பேருக்குள்ள சண்டை இருக்கிற மாதிரி கொண்டு போகணுன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பாங்கு மேலேயும் கோவம் இருக்க மாதிரி அப்படி கொண்டு போகணும். ஆனால் எப்படி கொண்டு போவாங்க? இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு போனாங்க. இந்த வாரம் செத் ரோலன்ஸும் சிஎம் பாங்கும் ஸ்டீல் கேஜில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது செத் ரோலன்ஸுடைய காலை பிடிச்சி கீழே தள்ளியிருப்பார். இதன் மூலியமாக செத் ரோலன்ஸ் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் அட்டாக் பண்ண தான் வந்திருந்தார் ரோமன் ரெயின்ஸ். ரோமன் ரெயின்ஸ் எப்படி செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணார்னா, இவ்வளோ நாள் ரோமன் ரெயின்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்ட்ரோஸ்டாம். அதே ஸ்ட்ரோஸ்டாமை செத் ரோலன்ஸுக்கு திருப்பி போட்டிருப்பார். ஸோ செத் ரோலன்ஸோட ஃபினிஷில் செத் ரோலன்ஸுக்கு போட்டு அதை உண்மையிலேயே ஒரு அமர்க்கலமான ஒரு விஷயமாக பண்ணியிருப்பார் ரோமன் ரெயின்ஸ். இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ செத் ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான டெவலப் ஆயிடுச்சு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் மேலே இதன் மூலியமாக கூட ஒரு கோவப்படலாம். ஆனால் ட்ரிபிள் த்ரெட்டாக கொண்டு போகணுன்னா இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ரியாலிட்டிக்கான ஒரு பகை இருக்கணும். இப்போது ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ரியாலிட்டிக்கான பகை வந்துருச்சு. அதுக்கு காரணம் அந்த பாண்டிங். ஆனால் சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பாண்டிங் வரணும்னா ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்காக பால் ஹேமனை பயன்படுத்துகிறாங்க. பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போகாமல் டைரெக்டாக போயிட்டு சிஎம் பாங்கிட்ட போயிட்டு உனக்கு எதுவுமே இல்லைல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு, கொலாவிட்டு இருக்காரு. இதை பார்த்தாரு ரோமன் ரெயின்ஸ், எப்பா 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 எப்பப்பா அடேங்கப்பா. ஏன்னா அதில் ரோமன் ரெயின்ஸ் பண்ண அது ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்பா சொல்ல தான் வைக்குது. ஏன்னா முதல்ல அப்படி பார்ப்பார், பார்லிமெண்ட் வந்து சிஎம் பங்கிட்ட அவர் நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்படுவார். அடுத்து வில்லத்தனமாக சிரிப்பார். பாருங்களேன், நம்ம ரோமன் ரெயின்ஸை வில்லனாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுல்ல, அந்த வில்லன் வந்துட்டான். டைரெக்டாக போய் சிஎம் பாங்க அட்டாக் பண்ணார். அட்டாக் பண்ணிவிட்டு பார்லிமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா
பாலியமன் ஒருவேளை தடுத்து நிறுத்தி விட்டுருன்னு சொன்னார்னா இதே சூப்பர்மேன் பஞ்சு பாலியமனுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரைபல் சீஃபை எக்னாலஜ் பண்ணியிருக்காரு. ட்ரைபல் சீஃபுக்காக தான் இருக்கிறாரு, வேறு வழியே இல்லாமல் ட்ரைபல் சீஃப் முன்னாடி கும்பிட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டாரு. இப்போது ரோமன் ரெயின்ஸ் இந்த பார்வையில் நான் பார்க்கும்போது ஒரு ஹீல் கேரக்டர், அதாவது ஒரு வில்லன் கேரக்டரில் இருக்கிறாரு. இப்போது செத் ராலின்ஸ் ஒரு ஃபேஸு இருந்தாலும் சிஎம் பங்குக்கு அவருக்கு ஆகலை. ரோமன் ரெயின்ஸும் ஒரு ஹீலு, இப்போ சிஎம் பங்கு பக்கம் போயிருக்காரு. அப்போ இந்த ஸ்டோரியில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் பழையபடி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லாதி வில்லன் ட்ரைபல் சீஃபாக மாறிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சான்ஸ் இல்லை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை கூட ஒரு ஹீல்டன் ஆக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள இருக்கிற ஃபியூடை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா இவங்க 3 பேருமே ஃபேஸ்டன் தான், ஆனால் 3 ஃபேஸ்டன் ரெஸ்லருக்கு உள்ளேயும் சண்டை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ரோமன் ரெயின்ஸும் ஃபேஸு, செத் ராலின்ஸும் ஃபேஸு அண்ட் சிஎம் பங்கும் ஃபேஸ்டன்னா 3 ஃபேஸும் சண்டை போடும்போது ஃபேன்ஸ் யாரை வெறுப்பாங்க, யாரை ஷேர் பண்ணுவாங்க? இப்போது ஒருத்தர் ஹீல் டர்ன் பண்ணாங்கன்னா அவங்க பூ பண்ணுவாங்கள்ல, அப்படிப்பட்ட பூவிங்க யாருக்கு பண்ணுவாங்க? இப்போது செத் ராலின்ஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி ராயல் ரம்பிள் இருந்தாலும் அவர் ஃபேஸ்டாக தான் இருக்கிறாரு. ஃபேன்ஸ் யாரும் செத் ராலின்ஸை ஏற்றுக்க மாட்டேங்காங்க, ஹீல் அவரை ஃபேஸாக தான் பார்க்குறாங்க. அண்ட் சிஎம் பங்கையும் ஃபேஸ்டாக தான் பார்க்காரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி அவர் வந்து சிஎம் பாங்கையும் செத் ராலின்ஸையும் அட்டாக் பண்ணாலும் ஃபேன்ஸ் எல்லாருமே வாவ் ட்ரைபல் சீஃப், சூப்பர் ட்ரைபல் சீஃப், வி லவ் யூ ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க. ஸோ டபிள்யூபிள்யூக்கு இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கே இவங்க 3 பேரையும் ஃபேஸ் தானா காட்டி இவங்க 3 பேருக்குள்ளே ஃபியூட் கொண்டு போகணும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய கஷ்டங்க. ஏன்னா ஒரு 1-on-1 2 பேபி ஃபேஸஸாக சண்டை போடுறது ஓகே, 3 பேருமே பேபி ஃபேஸாக இருந்து சண்டை போடுறாங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு மிரக்கல், ஒரு பெரிய விஷயம். யாரை வின் பண்ண வைப்பாங்க? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தானே. அண்ட் காய்ஸ், இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் வந்து ஒரு நான் டைட்டில் மேட்ச். இதை வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இவங்களுக்குள்ளே டே 1 ஒரு மேட்ச் நடத்தி இதில் வின்னர் ஃபேஸ் ஃபார் த ஒரு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. இப்போது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக கோடி ரோட்ஸ்க்கும் ஜான்சனாக்கும் சிங்கிளாக ஒரு ஃபியூட் போயிட்டு இருக்குது. இதில் ரோமன் ரெயின்ஸ் தலையிடுவார், சிஎம் பங்க் தலையிடுவார் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. செத் ராலின்ஸ்லாம் தலையிடுவார்னு. ஏன்னா ஜான்சனாக்கும் கோடிக்குமான ஸ்டோரியில் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தப்படுத்தினா நல்லா இருக்காது. இதுதான் நெஜம், உண்மை. ஸோ இவங்க தலையிட முடியாது, ஃபேன்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பாங்குக்குள்ளே ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு டே 1 நடத்தி அதில் வெற்றி பெறவங்க டே 1 மெயின் ஈவெண்ட்டில் ட்ரிபிள் த்ரெட்டாக ஆட் ஆகி சண்டை போடலாம் அப்படிங்கிற ஸ்டிப்புலேஷனை கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குது டேனியல் பிரையன் விஷயத்தில். ஆனால் ஜே உசோ கஷ்டப்பட்டு ராயல் ரம்பிளை வின் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி இதை விட்டு கொடுப்பாரு? அது ஒரு காரணம் இருக்குல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் சாம்பியன்ஷிப் பக்கம் போகிறது கிடையாது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களை சாம்பியன்ஷிப் மெட்டீரியலாக சண்டை போடாமல் இவங்க 3 பேருக்குள்ளே இருக்கிற பகை உணர்வை தூண்டுற மாதிரி ஒரு மேட்சை நடத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நான் டைட்டில் மேட்சாக நடக்க போகுது. டைட்டிலே இல்லாமல் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பகையின் மூலியமாக சண்டை போட போகிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் இப்போ ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி பண்ணிருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஹீலாக இருந்துட்டார். மீண்டும் ஒரு வில்லத்தனத்தை பண்ணுறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக ஒரு மனசு வராது. அண்ட் ஃபேன்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூல தொட முடியாத உச்சத்தில் இருக்கார். அண்ட் செத் ராலின்ஸும் தொட முடியாத உச்சத்துக்கு போயிட்டார். சிஎம் பாங்க் அப்சல்யூட்லி ஒரு தொட விதாதிய உச்சத்துக்கு போயிட்டார். அப்போ இதில் என்ன தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பாங்க் பக்கம் டபிள்யூபிள்யூ வந்து ஒரு ஹீல் கேரக்டரை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் பால் ஹேமன் மூலியமாக. ஏன்னா இந்த ஸ்டோரியில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பால் ஹேமனுக்கு ரோமன் ரெயின்ஸை காட்டிலும் சிஎம் பாங்க் மேலே தான் அளவு கடிந்த பாசம் இருக்குது. சிஎம் பாங்குக்காக தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட பால் ஹேமன் மேபி ரசல்மனியால் ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் செய்யிட்டு சிஎம் பாங்க் பக்கம் போகலாம். அப்போ சிஎம் பாங்க் அண்ட் பால் ஹேமன் பழைய வில்லத்தனத்தோட ஒரு மிகப்பெரிய டீம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோரி பிளாட்டி பார்த்தா பால் ஹேமன் பக்கமும் நம்ம சிஎம் பாங்க் பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை எப்படி ரசல்மனியாவில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரிபிள் ஹெச்சோடைய சேலஞ்சிங். இதை ஒரு எப்படி சொல்ல
ஒரு மண்பானை மாதிரி தான், பார்த்து எடுத்து தான் செதுக்கணும். கொஞ்சம் ஓட்டை விழுந்தாலும் தண்ணி ஊற்றினா வெளியே சிந்த தான் செய்யும். ஸோ டபிள்யூபிள்யூக்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங். ஸோ 3 பேருமே ஃபேஸ்டனாக வச்சு இந்த ஸ்டோரி லைனை கொண்டு போக போகிறாங்களா, அல்லது இந்த ஸ்டோரி லைனில் செத் ரோலன்ஸோ சிஎம் பாங்கோ ரோமன் ரெயின்ஸோ ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு சேலஞ்சிங். அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்க 3 பேரில் ஒருத்தர் வந்து வில்லத்தனை பண்ணணும் அப்படின்னா நான் சிஎம் பாங்கோ சொல்லுவேன். நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேட்ச் டே 1 மெயின் ஈவெண்ட்டாக நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத, மெயின் ஈவெண்ட் அப்படின்னா மறக்காமல் ஈட் அப்படின்னு சொல்லுங்கள். மெயின் ஈவெண்ட்டுக்கெலாம் இது ஒர்த்து இல்லைப்பா அப்படின்னா நோ ஈட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் பிடிச்சிருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு.